ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாரீ வந்து ஓரம் வந்து இப்போ எப்படி வந்து ட்ரெண்டிங்காக அடிக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போதும் வந்து சாரீ ஓரம் வந்து அடிச்சிருப்போம் இல்லையா, அது மாதிரி அடித்து வச்சுருக்கோம். இது வந்து ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி மடித்து 2.5 இன்ச்சுக்கு வந்து தையல் போடணும். இன்ச் டேப்பில் வந்து 2.5 இன்ச் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் தையல். இப்போ நம்ம போடுற தையல் வந்து பிரித்து விடுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த தையலோடைய அளவு வந்து பெருசாக வச்சுக்கோங்க. அப்படியே வந்து மெஷர் பண்ணி வந்து அடிச்சுக்கிட்டே வாங்க 2.5 இன்ச்சுக்கு. எதுக்காக வந்து நம்ம 2.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி தைக்கிறோம்னா, ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம நினைக்கிற அளவுக்கு ஷேப் வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக வராமல் இருக்கும். அதனால தான் மெஷர் பண்ணி அடிக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு உங்களால் இந்த மாதிரி மெஷர் பண்ணி தைக்க முடிஞ்சால் தைங்க, இல்லாட்டினா மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குங்க. லைன் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி மடக்கி தைங்க. சுருக்கம் இல்லாமல் அதை சரி பண்ணி அடிங்க. அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்காலப் ஸ்கேல் வந்து கடையில் அவைலபிளாக இருக்குது. உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு நமக்கு இந்த முக்கோண ஷேப் தான் தேவை. இந்த முக்கோண ஷேப்புக்கு தான் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அந்த பக்கத்து வந்து 1/2 இன்ச்சு வந்து மேலேயும் விட்டுருங்க. ஏன்னா அந்த ஸ்கேலில் வந்து இந்த பக்கத்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு கேப் விட்ருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கீழேயும் 1/2 இன்ச்சுக்கு கேப்புக்கு அந்த 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 சைடும் 1/2 இன்ச்சுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு அந்த முக்கோண ஷேப் வந்து கரெக்டாக வந்து இதுனுங்க மடக்கின மாதிரியோ அந்த ஷார்ப்பு எட்ஜு இல்லாமல் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ண வேணாம். கரெக்டாக அந்த ஷார்ப் இருக்கணும். அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம இப்போ வந்து அந்த முக்கோணம் வரைஞ்சோம் இல்லையா, அதிலே வந்து தையல் போட்டுட்டு வர போகிறோம். அந்த முக்கோண இடத்துல வந்து நீடில் நிப்பாட்டி திருப்பி மறுபடியும் நிப்பாட்டி தையல் போடணும். அந்த ஷார்ப்பான இடத்துல வந்து நீடில் நிப்பாட்டி டேர்ன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா வளைச்ச மாதிரி பாதி தையல் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம திருப்பும்போது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். பொறுமையாக அதை சேலையை சரி பண்ணி அடிங்க. கார்னர் வந்துருச்சு. ரஃப் தையல் போட்டு கட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அந்த முக்கோண ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எடுக்கணும். அது மாதிரி 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுங்க. இதில் இவ்வளோ ஒர்க் இருக்குது, இது கண்டிப்பாக இப்படி அடிக்கணுமான்னு நினைக்க வேணாம். ப்ரைடல் இருக்காங்க இல்லையா, கல்யாண பொண்ணு, அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி பட்டு சாரீ வந்து சிலவங்க விலை உயர்ந்து வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து இப்போ சிலவங்க வந்து இந்த சேலை ஓரத்தில் வந்து குஞ்சம் வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இது மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக லுக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஞ்சி கேப்பில் வந்து நீட்டாக கட் பண்ணிட்டு வாங்க. பிசுறு இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது இல்லையா, முக்கோண ஷேப்பு, அதில் நம்ம வந்து ஆர்காட் பண்ண போகிறோம். மற்றபடி சைட்லேயும் ஆர்காட் பண்ணுறோம். எதுக்குன்னா நம்ம டேர்ன் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஃபினிஷிங்காக திருப்பி வர்றதுக்காக. முக்கியமாக வந்து அந்த முக்கோணம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து ஆர்காட் கண்டிப்பாக பண்ணணும். மற்ற இடத்துல வந்து நம்ம திருப்புறதுக்காக, நீட்டாக திருப்புறதுக்காக லைட்டாக இது கட் பண்ணிட்டு வரோம், ஆர்காட் போட்டுட்ருக்கோம். முக்கியமாக பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். தையலில் எதுவும் கட் ஆகிடக்கூடாது. கட் ஆனிச்சுன்னா ஃபினிஷிங் கிடைக்காது. அந்த அர்க்கத்தில் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து அதில் வந்து தையல் வந்து கரெக்டாக லைட்டாக வந்து போட்டு தோணணும். இருந்தாலும் ஃபினிஷிங் வந்து அவ்வளோவா நீட்டாக கிடைக்காது. நம்ம அது மேலே அடித்தோம்னாலும் நூல் பிரிஞ்சிட்டு வர மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதனால் பொறுமையாக அந்த தையலில் விழுகாமல் அர்க்கத் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த முக்கோண ஷேப்பில் தான் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப்பாக வந்து நீட்டாக வரும், இல்லாட்டினா ஃப்ளாட்டாக வரும். அதனால் பார்த்து கட் பண்ணிவிட்டு வாங்க பொறுமையாக. அர்க்காத் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த தையல் போட்டிருந்தோம் இல்லையா, அதை பிரிக்க போகிறோம். இந்த மாதிரி ஊக்கு இல்லாட்டினா நீடில் வச்சு அதை தையல் பிரிங்க. பார்த்து பொறுமையாக பிரிங்க, சாரி எதுவும் டேமேஜ் ஆகிடாமல். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி முக்கோண ஷேப்புக்கு வந்து நம்ம திருப்புறோம். அதை கொஞ்சம் சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து விரலை விட்டு உள்ளே விரலை விட்டு திருப்பிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு திருப்பினதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். ஊக்கு இல்லாட்டினா வந்து நீடில் வச்சு அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி ஷார்ப்பை வந்து எடுத்து விடணும். அந்த ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுட்டு வாங்க, முக்கோண ஷேப்பில் உள்ளதுலே. அந்த நீடில் அந்த முக்கோணம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நீடிலை நிப்பாட்டி டேர்ன் பண்ணி தையல் போடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும், பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும்.
சாரியை சரி பண்ணி பொறுமையாக அடிங்க. கார்னர் வந்துடுச்சு. அந்த கார்னரில் வந்து சரி பண்ணி அந்த முக்கோண ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்த வந்து சரி பண்ணி அடிக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஓரத்தில் வந்து தையல் போடணும். அந்த ஏழு இருக்கு இல்லையா, அந்த ஷேப் மாதிரி தையல் போட்டு இங்கிட்ட டேர்ன் பண்ணி ரஃப் தையல் போட்டு ஒரு தையல் அப்படியே போட்டுட்டு வாங்க. அது மாதிரி முக்கோணம் திருப்பினதுக்கப்புறம் ஒரு டைம் அயன் பண்ணிவிட்டு தைங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வந்து அயன் பண்ணாமல் தைச்சிட்டு வர்றேன். ரஃப் தையல் போட்டுட்டு எடுத்துருங்க டர்ன் பண்ணி. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. எந்த ஒரு பிச்சரும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, சாரீ இந்த ஓரத்துக்கு வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மணி அடிக்கிறோம்ல, அதை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம். நம்ம அதை எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம தைக்கிறோம்.